ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள். முரளி தேதி 22/12/2024, ரிவைஸ் 17/3/2003 அன்று அவ்யக்த பாப்தா கூறிய மகா வாக்கியங்கள். இன்றைய முரளியின் தலைப்பு சதா தன்னுடைய சுமானத்தில் இருக்க வேண்டும், எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லோருடைய சகயோகி ஆக வேண்டும், அதாவது உதவியாளர் ஆக வேண்டும் மற்றும் சக்திசாலி ஆக்க வேண்டும். இன்று பாக்கியவிதாதா பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியில் பாக்கியத்தின் 3 ரேகைகளை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒன்று பரமாத்மா பாலனையின் பாக்கியவான் ரேகை, இரண்டாவது சத்தியமான டீச்சரின் சிரேஷ்ட படிப்பின் பாக்கியவான் ரேகை, மூன்றாவது ஸ்ரீமத்தினுடைய ஜொலிக்கக்கூடிய ரேகை. அதாவது ஸ்ரீமத் மூலமாக நமக்கு சிரேஷ்டமான வழி கிடைக்குது இல்லையா, அப்படி ஸ்ரீமத்தினுடைய ஜொலிக்கக்கூடிய ரேகை. நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளினுடைய நெற்றியின் நடுவில் 3 ரேகைகளும் மிகவும் நன்றாக ஜொலித்து கொண்டு இருக்கின்றன. நீங்கள் அனைவரும் கூட தங்களுடைய 3 பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் தானே என்று பாப்தாதா கேட்கிறார். எப்பொழுது பாக்கிய விதாதா குழந்தைகளாகிய உங்களுடைய தந்தையாக இருக்கின்றாரோ அப்போது சிரேஷ்ட பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியுன்றார். ஏன்னா நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, பாக்கியத்தை உருவாக்கக்கூடிய வல்லலாக இருக்கிறார். அப்படி பாக்கிய விதாதா நம்மளுடைய அப்பாவாக இருக்கின்றார் எனும் பொழுது அப்போ சிரேஷ்ட பாக்கியம் உங்களை தவிர வேறு யாருக்கு இருக்க முடியும் என்று பாபா கேட்கிறார். உலகத்தில் அநேக கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கின்றனர். ஆனால் அந்த கோடிக்கணக்கானவர்களில் இருந்து 6 லட்சம் பேர் கொண்ட பரிவாரம் எவ்வளோ குறைவானவர்கள் இருக்கின்றனர் என்றார் என்பதை பாப்தாதா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா 2003 தான் பாப்தாதா இந்த மகா வாக்கியங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ 2003 பார்த்தா மொத்தம் பாபா குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 6 லட்சம் பேர் தான். அப்போ 6 லட்சம் பேர் கொண்ட பரிவாரம் எவ்வளோ குறைவானவர்கள் இருக்கின்றனர். அப்போ கோடிகளில் ஒருவர் ஆகிவிட்டீர்கள் அல்லவா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த 3 விஷயங்கள், பாலனை அதாவது வளர்ப்பு, 2வது படிப்பு, 3வது உயர்ந்த வழி ஆகிய 3மே அவசியமானதாக இருக்கின்றன. ஆனால் இந்த பரமாத்மா பாலனை மற்றும் தேவாத்மாக்களோ அல்லது மனித ஆத்மாக்களுடைய வழி அல்லது பாலனை படிப்பில் இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கின்றார். பகவான் நமக்கு அளிக்கக்கூடிய அந்த பாலனை படிப்பு உயர்ந்த வழிக்கும் மனித ஆத்மாக்களோ அல்லது தேவ ஆத்மாக்களோ கொடுக்கக்கூடிய அந்த பாலனை படிப்பு அல்லது உயர்ந்த வழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றார். இந்த அளவு சிரேஷ்ட பாக்கியம் சங்கல்பத்தில் கூட இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஒவ்வொருவருடைய உள்ளமும் அடைந்து விட்டேன் என்று பாடிக்கொண்டிருக்கு. தந்தையும் அப்பேற்பட்ட குழந்தைகளின் பாக்கியத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். ஆஹா பாபா, ஆஹா என்று குழந்தைகள் கூறுகின்றார்கள். மேலும் ஆஹா குழந்தைகளே ஆஹா என்று தந்தை கூறுகின்றார். இந்த பாக்கியத்தை வெறும் நினைவில் மட்டும் வைத்தால் போதாது. எனக்கு இவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு ஜஸ்ட் நம்ம நினைச்சா மட்டும் போதாது. ஆனால் சதா நினைவு சொரூபமாக இருக்க வேண்டும்ன்றார். சில குழந்தைகள் மிகவும் நன்றாக உள்ளது என்று யோசிக்கின்றனர். ஆனால் யோசனை சொரூபமாக வேண்டாம், நினைவு சொரூபமாக வேண்டும்ன்றார் பாபா. யோசனை சொரூபத்துக்கும் நினைவு சொரூபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அதனால பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் அதை பற்றி நீங்கள் சிந்தனை பண்ணக்கூடியவங்க, யோசனை பண்ணக்கூடியவங்களாக ஆகக்கூடாது. அதனுடைய நினைவு சொரூபமாகவே நீங்கள் ஆக வேண்டும். நினைவு சொரூபமே சக்திசாலி சொரூபம். யோசனை சொரூபம் சக்திசாலியான சொரூபம் கிடையாதுன்றார். யார் நினைவு சொரூபமாக இருக்கின்றார்களோ அவர்கள் நிரந்தரமாக இயல்பான சொரூபத்தில் இருக்கின்றார்கள். யார் யோசனை சொரூபத்தில் இருக்கின்றார்களோ அவர்கள் உழைக்க வேண்டியதாக இருக்கின்றார். இந்த சங்கம யுகம் உழைப்பதற்கான யுகம் கிடையாது, சர்வ பிராப்திகளினுடைய அனுபவங்களுக்கான யுகன்றார் பாபா. 63 பிறவிகளாக நீங்கள் உழைத்தீர்கள். ஆனால் இப்பொழுது உழைப்பிற்கான பலனை பெறுவதற்கான யுகம், அதாவது சமயன்றார் பாபா. தேக உணர்வில் இருப்பதற்கு என்ன உழைப்பு செய்தீர்கள்? நான் இன்னாரு இந்த உழைப்பு செய்தீர்களா? இயற்கையாகவே இருக்கின்றது அல்லவா?
அந்த அளவு உறுதியான இயல்பாகிவிட்டது. அது இப்பொழுது கூட சில நேரங்களில் சில குழந்தைகளை ஆத்ம அபிமானி ஆக வேண்டிய சமயத்தில் தேக உணர்வானது தன் பக்கம் கவர்ச்சி செய்து விடுகின்றது என்றார் பாபா. தேக உணர்வில் இருப்பதற்கு நீங்கள் எந்த விதமான உழைப்பும் செய்யலை இல்லையா, இயல்பாகவே இருக்கு இல்லையா. 63 ஜென்மமாக நாம் ஜென்மம் எடுத்துட்டு தேக அபிமானத்திலேயே வந்த காரணத்தினால நமக்கு அது இயல்பாக ஆயிடுச்சு. அதே போல் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆத்மா நான் ஆத்மா என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் தேக உணர்வு அப்படி நேச்சுரலாக இருக்கு இல்லையா, அதனால் அடிக்கடி விரும்பாமலேயே நினைக்காமலேயே தேக உணர்வில் நீங்கள் வந்து விடுகின்றீர்கள். இப்பொழுது இந்த மறுபிறவியில் ஆத்ம அபிமானி, அதாவது தேகி அபிமானி ஸ்திதி கூட அவ்வாறு இயற்கையாக இயல்பாக இருக்க வேண்டும். இந்த சரீர உணர்வில் வருவதற்கு நம்ம நிறைய கஷ்டப்படுறோமா என்ன? அப்போ இயல்பாகவே வந்துவிடுறோம் இல்லையா. இதுக்கு முன்னாடி நமக்கு ஆத்ம ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? அப்போ இயற்கையாகவே இந்த சரீர உணர்வில் தான் இருந்தோம் இல்லையா. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நீங்கள் மறுபிறவி எடுத்துட்டீங்க அப்படின்னும் பொழுது அப்போ அந்த ஆத்ம அபிமானி ஸ்திதி கூட அது போன்று இயற்கையாக இயல்பாக இருக்க வேண்டும்ன்றார். எப்பொழுது பிராமண பிறவி எடுத்து விட்டீர்களோ அப்பொழுது பிராமண குழந்தைகளாக உங்களுக்கு பிறப்பெடுத்த உடனேயே என்ன அறிமுகம் கிடைத்தது? நீங்கள் யார்? ஆத்மா என்ற பாடம் உறுதியாக்கப்பட்டதல்லவா. எனவே இந்த முதல் அறிமுகம் இயற்கையானதாக இயல்பானதாக ஆகிவிட வேண்டும்ன்றார். இயல்பாக இருப்பது இயற்கையாகவும் நிரந்தரமாகவும் இருக்கு, நினைவு செய்ய வேண்டியது இருக்காது. அவ்வாறு இப்பொழுது சமயத்தின் அனுசாரம் ஒவ்வொரு பிராமண குழந்தையினுடைய ஆத்ம அபிமானி நிலை நேச்சுரலாக ஆக வேண்டும். இப்பொழுது நிரந்தரமாக மற்றும் இயல்பாக நினைவு சுரூபமாக ஆகியே தீர வேண்டும். நஷ்ட மோகா நினைவு சுரூபம் என்ற இந்த சிறிய தேர்வே அனைத்து பிராமணர்களுக்கும் இறுதியான கடைசி தேர்வாக இருக்கின்றார் பாபா. அதனால் பாபா நம்மளுக்கு கடைசி டெஸ்ட் பேப்பர் என்ன சொல்கிறாரு? நஷ்டமோகா நினைவு சுரூபம் ஆகுவது. ஜீவன் முக்தியோ கிடைக்கத்தான் போகிறது. ஆனால் ஜீவன் முக்தியை அடைவதற்கு முன்பாக கடின உழைப்பிலிருந்து முக்தி அடைந்தவராக நீங்கள் ஆகுங்கன்றார் பாபா. இந்த ஸ்திதியானது சமயத்தை அருகாமையில் கொண்டு வரும் மற்றும் உலகத்திலுள்ள உங்களுடைய அனைத்து சகோதர சகோதரிகளை துக்கம் அசாந்தியிலிருந்து விடுபட செய்யும். உங்களுடைய இந்த ஸ்திதியை ஆத்மாக்களுக்காக முக்தி தாமத்தின் கதவுகளை திறக்க செய்கின்றார். இயல்பான நினைவுடையவராக மற்றும் சக்திசாலி சுரூபமாக எந்த அளவு ஆகியிருக்கின்றேன் என்பதை நீங்கள் சோதனை பண்ணுங்க. சக்திசாலி சுரூபமாக வேண்டும். இதுவே வீணானதை சகஜமாக முடிவடைய செய்துவிடும். அடிக்கடி கடின உழைப்பு செய்ய வேண்டி இருக்காதுன்றார் பாப்தாதா. குழந்தைகள் மீதுள்ள ஸ்நேகத்தினால் எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு பிரச்சனையிலும் உழைப்பு செய்வதை பார்ப்பதற்கு விரும்பலன்றார். பிரச்சனை முடிவடைய வேண்டும் மற்றும் சமாதான சக்தி சுரூபமாக வேண்டும். பிறகு சாக்குப்போக்கு நீங்கள் சொல்லக்கூடாது. இது இருந்தது அல்லவா, இது நடந்தது அல்லவா, இது நடக்காமல் இருந்திருந்தால் ஆகியிருக்காது, இது போன்று சொல்லக்கூடாதுன்றார் சாக்குப்போக்கு. பாப்தாதா மிகவும் இனிமையான விளையாட்டை பார்த்திருக்கின்றார்கள். என்ன ஆனாலும் சரி, இமயமலையை விட பெரியதாக இருந்தாலும் 100 மடங்கு பிரச்சனையின் சுரூபமாக இருந்தாலும் அது உடல் மூலமோ மனதின் மூலமோ மனிதர் மூலமோ இயற்கை மூலமோ வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். பரஸ்திதி உங்களுடைய சுயஸ்திதிக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது என்றார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரிதான், உங்களுடைய சுயத்தினுடைய நிலைக்கு முன்னால் சுயஸ்திதிக்கு முன்னால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்றார். மேலும் சுயஸ்திதிக்கான சாதனம் என்ன? சொமானம். சொமானம் நேச்சுரலாக இருக்கணுன்றார். நினைக்க வேண்டியதாக உள்ளது என்பது கூடாது, அடிக்கடி உழைக்கக்கூடாதுன்றார் பாபா. நான் ஒரு மகான் ஆத்மா இது போன்று நம்ம சொல்லிட்டே இருக்கக்கூடிய அந்த மாதிரி பயிற்சி இல்லைன்றார். நேச்சுரலாக இருக்கணும். மகான் தன்மை என்பது நேச்சுரலாகவே இருக்கணும். உதாரணத்துக்காக சொல்கிறேன். சுமானம் என்பது நேச்சுரலாக இருக்கணுன்றாரு. நினைக்க வேண்டியதாக உள்ளது என்பது கூடாது.
அடிக்கடி உழைக்கக்கூடாது. ஒவ்வொரு கல்பத்திலும் நீங்கள் தான் ஆவீர்கள். இது உறுதியானது. உங்களுக்கோ தேர்ச்சிக்கான சான்றிதழ் கிடைத்து விட்டதல்லவா? அல்லது பெற வேண்டுமா? கிடைத்து விட்டது தானே, கிடைத்து விட்டதல்லவா என்று பாபா வந்து கேட்கிறார். கல்பத்திற்கு முன்பு கிடைத்திருந்தது, இப்பொழுது ஏன் கிடைக்காது? சான்றிதழ் கிடைத்திருக்கின்றது, சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கின்றார். எதற்கான சர்டிஃபிகேட்டு? பாஸ் ஆகுவதற்கான சர்டிஃபிகேட், தேர்ச்சிக்கான சர்டிஃபிகேட். அப்போ சான்றிதழ் கிடைத்திருக்கின்றது என்ற இந்த நினைவு சுரூபமாக நீங்கள் ஆகுங்க. அப்போ கல்பமாக நான் தேர்ச்சி அடைந்திருக்கிறேன், எனக்கு தேர்ச்சி அடைந்ததற்கான சர்டிஃபிகேட் வந்து கிடைச்சிருக்கு என்ற இந்த நினைவு சுரூபமாக ஆகுங்கன்றார் பாபா. மதிப்புடன் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ அல்லது தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழோ இந்த வித்தியாசமும் இருக்க தான் செய்யும். அதில் வித்தியாசம் இருக்கின்றார். பாஸ் வித் ஆனர், அதுக்கும் பாஸ் ஆகும் வெறுமனே தேர்ச்சி அடைகிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைகிறாங்க, ரெண்டுமே பாஸு தான். ஆனாலும் கூட ரெண்டுத்துக்கும் இடையில வித்தியாசம் இருக்கும் இல்லையான்றார். ஆனால் நாம் தான் தேர்ச்சி பெற்றவர்கள், இது உறுதியானது தானே. நாலாபுறங்களிலும் சிவராத்திரியை ஊக்க உற்சாகத்தோடு கொண்டாட வேண்டும்ன்றார். என்று இந்த வருடம் திடமான சங்கல்பம் செய்தீர்கள், கொண்டாடி விட்டீர்கள் அல்லவா? அந்த மாதிரி நீங்கள் வந்து சங்கல்பம் வச்சிங்க, அப்போ கொண்டாடிட்டீங்க இல்லையா? திட சங்கல்பத்தினால் என்ன நினைத்தீர்களோ அது நடந்து விட்டதல்லவா? இது எந்த விஷயத்தினுடைய அதிசயம்? ஒற்றுமை மற்றும் உறுதித்தன்மைன்றார். 67 நிகழ்ச்சிகள் செய்வதற்காக யோசித்திருந்தீர்கள், ஆனால் அதை காட்டிலும் அதிகமாக சில குழந்தைகள் செய்திருப்பதை பாப்தாதா பார்த்தார்கள். இது சக்தி சுரூபத்தினுடைய அடையாளம் என்றார். ஊக்க உற்சாகத்தின் நடைமுறை நிரூபணமாகும். இது போன்றே அனைவரும் இணைந்து ஒருவருக்கொருவர் தைரியத்தை அதிகரித்து இப்பொழுது சமயத்தை அருகாமையில் நீங்கள் கொண்டு வந்தே ஆக வேண்டும் என்ற இந்த சங்கல்பம் செய்யுங்கன்றார். ஆத்மாக்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும், ஆனால் அது எப்பொழுது நீங்கள் சிந்திப்பதை நினைவு சொரூபத்தில் கொண்டு வருவீர்களோ அப்போதான் நடக்கின்றார். மீட்டிங்கில் சேவைக்கான திட்டத்தை மட்டும் நீங்கள் உருவாக்கக்கூடாது, உருவாக்க வேண்டும், ஆனால் சமநிலையாக உருவாக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சகயோகியாக ஆகுங்க. அதன் மூலம் அனைவரும் மாஸ்டர் சர்வசக்திவானாகி முன்னேறி பறந்து செல்ல வேண்டும். வள்ளலாக ஆகி நீங்கள் சகயோகத்தை கொடுங்க, விஷயங்களை பார்க்காதீங்க, சகயோகி ஆகுங்க, சுமானத்தில் இருங்க மற்றும் மரியாதை கொடுத்து சகயோகி ஆகுங்க. ஏன்னா எந்த ஒரு ஆத்மாவிற்கும் ஒருவேளை நீங்கள் உள்ளத்தால் மரியாதை கொடுக்கின்றீர்கள் என்றால் இது மிக மிக பெரிய புண்ணியம் என்றார் பாபா. ஏன்னா பலகீனமான ஆத்மாவை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்றால் அது எவ்வளோ பெரிய புண்ணியம். கீழே விழுந்திருப்பவர்களை தள்ளிவிடக்கூடாது, அரவணைக்கணும் என்றார் பாபா. ஏன்னா அவங்க ஏற்கனவே கீழே விழுந்துட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து கீழே விழுந்திருப்பவர்களை நீங்கள் தள்ளி விடக்கூடாது, அவங்க நீங்கள் அரவணைக்கணும். அதாவது அரவணைப்பதுன்னு என்ன அர்த்தம்? வெளியில் வந்து அரவணைப்பது அப்படி இல்லை. அரவணைப்பதுனா அதுக்கு பாபா மீனிங் என்ன சொல்கிறாரு? அவங்கள நீங்கள் பாபாவுக்கு சமமாக ஆக்கணும், அதற்கான சகயோகம் கொடுக்கணும், உதவியாளர் ஆகணும். அந்த ஆன்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, மேலும் அவங்க உயர்ந்த நிலை அடைவதற்கான உதவிகள் செய்யணுன்றார் பாபா. மரியாதை கொடுக்க வேண்டும் மற்றும் சமானத்தில் இருக்கணும், அவ்வளோதான். சக்திசாலியாக நீங்கள் ஆக்க வேண்டும். வீணான விஷயங்களில் நீங்கள் செல்லக்கூடாது. பலகீனமான ஆத்மா ஏற்கனவே பலகீனமாக அவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய பலகீனத்தை பார்த்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு சகயோகி ஆவீர்கள் அப்படின்னு பாபா வந்து கேட்குறார். சகயோகம் கொடுங்க, அப்போ ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அனைத்தை விட எளிய முயற்சி எதுவென்றால், வேறு எதுவும் செய்ய முடியவில்லை என்றாலும் அனைத்தை விட எளிய முயற்சி ஆசீர்வாதம் கொடுங்கன்றார். ஆசீர்வாதம் பெறுங்க, மரியாதை கொடுங்க மற்றும் மகிமைக்கு தகுதியானவராக ஆகுங்க. மரியாதை கொடுப்பவர்கள்தான் அனைவரின் மூலமாக மரியாதைக்கு உரியவர்களாக ஆகின்றார்கள். மேலும் எந்த அளவு இப்பொழுது மரியாதைக்கு உரியவர்களாக ஆகுவீர்களோ அந்த அளவு ராஜ அதிகாரியாக மற்றும் பூஜைக்குரிய ஆத்மாவாக நீங்கள் ஆகுவீர்கள். கொடுத்துக்கிட்டே செல்லுகின்றார், கொடுத்துட்டே போங்க. பெற வேண்டும் என்பது கூடவே கூடாது. எனக்கு அவங்க மரியாதை கொடுக்கணும், எனக்கு அவங்க அன்பு கொடுக்கணும், என்னை முன்னாடி வைக்கணும், இது போன்று அந்த பெற வேண்டும் என்ற அந்த சங்கல்பம், பெற வேண்டும் என்பது கூடாதுன்றார். பெற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பது என்பது வியாபாரிகளுடைய வேலைன்றார். அவங்களுக்கு மரியாதை கொடுக்கட்டும், நான் மரியாதை கொடுக்குறேன்,
அவங்க என்கிட்ட அன்பாக பேசட்டும், நானும் அன்பாக பேசுகிறேன். இதுக்கு பேர் என்ன? பெற்றுக்கொண்டு பிறகு கொடுப்பது. இது பாபா என்ன சொல்கிறார்? பிஸ்னஸ்ன்றார். இது போன்று இது வியாபாரம்லாம் செய்யக்கூடாது, இது வியாபாரிகளுடைய வேலைன்றார். நீங்களும் யார்? வள்ளலின் குழந்தைகள்ன்றார். பேச்சு மூலம் அனைவரும் நன்றாக சேவை செய்திருக்கின்றீர்கள். சாதனங்களின் மூலமும் செய்யப்பட்ட சேவைக்கான ரிசல்ட்டும் நன்றாக இருக்கு. அநேக ஆத்மாக்களின் புகாரையும் முடிவடைய செய்து விட்டீர்கள். கூடவே சமயத்தின் தீவிர போக்கின் வேகத்தை பார்த்து பாப்தாதா இதையே விரும்புகின்றார்கள். கொஞ்சம் ஆத்மாக்களுக்கு மட்டும் சேவை செய்யக்கூடாது, ஆனால் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் முக்தியை வழங்கக்கூடிய வள்ளலாக இருப்பது நிமித்த ஆத்மாக்களாகிய நீங்களே என நீங்கள் பாபாவுக்கு துணை ஆவீர்கள். எனவே சமயத்தின் வேகத்தின் அனுசாரம் இப்பொழுது ஒரே நேரத்தில் 3 சேவைகளும் இணைந்தே செய்ய வேண்டுமென்றார். ஒன்று பேச்சு, இரண்டாவது சுய சக்திசாலி ஸ்திதி மற்றும் மூன்றாவது சிரேஷ்ட ஆன்மீக அதிர்வலைகள். எங்கே வேண்டுமானாலும் சேவை பண்ணுங்க, அங்கே அப்படிப்பட்ட ஆன்மீக அதிர்வலைகளை நீங்கள் பரப்புங்கன்றார் பாபா. அந்த அதிர்வலைகளின் பிரபாவத்தில் சகஜமாக கவர்ந்து இழுக்கப்பட வேண்டும். பாருங்கள், இப்பொழுது கடைசி பிறவியில் கூட உங்கள் எல்லோருடைய ஜட சித்திரங்கள் எவ்வாறு சேவை செய்து கொண்டிருக்கின்றன. வார்த்தைகள் பேசுகின்றார்களா என்ன? அதிர்வலைகள் அப்படி இருக்கின்றார். அந்த ஜட சித்திரம்னா ஏதாவது பேசுதா? இல்லை. ஆனால் அதிர்வலைகள் அந்த மாதிரி இருக்கின்றார். அதனால் பக்தர்களின் பாவனைக்கான பலன் சகஜமாக கிடைத்து விடுகின்றது. அவ்வாறு அதிர்வலைகள் சக்திசாலியாக இருக்க வேண்டும். அதிர்வலைகளின் அனைத்து சக்திகளின் கிரணங்கள் பரவ வேண்டும்ன்றார். வாயுமண்டலம் மாற வேண்டும். அதிர்வலைகள் என்பது அப்பேற்பட்டது, அது உள்ளத்தில் அச்சு பதித்தது போல் பதிந்து விடுகிறது என்றார். உங்கள் அனைவருக்கும் அனுபவம் உள்ளது. ஒரு ஆத்மாவிற்காக ஒருவேளை ஏதாவது நல்ல அல்லது தீய அதிர்வலை உங்கள் உள்ளத்தில் பதிந்து விட்டால் எவ்வளோ சமயம் அதனுடைய தாக்கம் இருக்கின்றார் பாபா. எந்த அதிர்வாக இருந்தாலும் சரிதான், நல்ல அதிர்வோ அல்லது தீய அதிர்வோ ஒரு ஆத்மாவின் பொருட்டு உங்களுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது, அவங்க நல்லவங்க அப்படின்ற மாதிரியோ அல்லது அவங்க இது போன்ற குறைகள் நிறைந்தவங்க அது போன்ற அதிர்வுகளோ உங்களுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டால் எவ்வளோ சமயம் அதனுடைய தாக்கம் இருக்குது. நீண்ட காலம் உள்ளதல்லவா, அதை நீக்க விரும்பினாலும் நீங்குவது இல்லை. யாரை பற்றியாவது தீய அதிர்வலைகள் பதிந்து விட்டால் சகஜமாக நீங்குகின்றதா? உங்களுடைய சர்வ சக்திகளினுடைய கிரணங்களின் அதிர்வலைகள் அச்சு பதிப்பது போன்று வேலை செய்கின்றார். வார்த்தைகளை மறந்து போகலாம், ஆனால் அதிர்வலைகளின் பதிவானது சகஜமாக விலகாது அப்படின்றார். குஜராத்தை சேர்ந்தவர்கள், பாம்பேயை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் ஊக்கம் உற்சாகத்தை காண்பித்தார்களோ அவர்களுக்கு பாப்தாதா கோடி கோடி மடங்கு வாழ்த்துக்கள் கொடுக்கின்றார்கள். பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை செய்து கொண்டே இருக்கின்றீர்கள், ஆனால் குறிப்பாக வாழ்த்துக்கள் ஏன் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் பாபா? பாப்தாதா ஏன் வாழ்த்துக்கள் கொடுத்தாங்கன்றாரு? ஏன்னா ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை என்ற 2 விதமான விசேஷத்தன்மைகள் இருந்தன. எங்கே ஒற்றுமை மற்றும் திடத்தன்மை இருக்கின்றதோ அங்கே ஒரு வருடத்திற்கு பதிலாக ஒரு மாதம் என்பது ஒரு வருடத்திற்கு சமன்றார் பாபா. இப்போது ஒரு நொடியில் ஞான சூரியன் என்ற ஸ்திதியில் நிலைத்திருந்து நாலாபுறங்களிலும் உள்ள பயமற்ற குழப்பமடைந்துள்ள ஆத்மாக்களுக்கு சர்வ சக்திகளின் கிரணங்களை நீங்கள் பரப்புங்கன்றார் பாபா. மிகுந்த பயம் உள்ளது, சக்தி கொடுங்க, அதிர்வலைகளை பரப்புங்கள். நல்லது. ஏன்னா அந்த நேரத்தில் பாப்தாதா இது போல் ட்ரில் செய்வித்திருக்கிறாரு. நலாபுறங்களிலும் உள்ள மிக சிரேஷ்ட பாக்கியவான் கோடியில் ஒரு சில விசேஷ ஆத்மாக்களுக்கு சதா சுமானத்தில் இருக்கக்கூடிய மரியாதை கொடுக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய குழந்தைகளுக்கு சதா நினைவு சுரூபம் மற்றும் சக்தி சுரூப ஆத்மாக்களுக்கு சதா ஆடாத அசையாத ஸ்திதி என்ற ஆசனத்தில் நிலைத்திருக்கும் சர்வசக்தி சுரூபமான குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபா தாதியோடு பேசுகிறாங்க, அதை பிரகாஷ் பண்ணி தாதியோடு. எவ்வாறு பிரம்மா பாபா அனைவருக்கும் இதை செய்ய வேண்டும், இப்பொழுது செய்ய வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்தாரோ அவ்வாறு நீங்களும் கூட பிரம்மா பாபாவை பின்பற்றினீர்கள் என்ற இந்த விசேஷத்தன்மையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள். பிரம்மா பாபா குழந்தைகள் செய்விச்சார் இல்லையா, குழந்தைகளே இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, இப்போ செய்யுங்க என்ற பாப்தாதா செய்வித்தார் அல்லவா.
அதே போன்று நீங்கள் பிரம்மா பாபாவை பின்பற்றினீர்கள், அதனால் இந்த விசேஷத்தன்மையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார்கள் என்று தாதி கிட்ட பாப்தாதா சொல்கிறாங்க. அதுக்கு தாதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்களும் என்னுடன் இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, நாமும் இருக்கின்றோம், நிமித்தமாகவும் நீங்கள் ஆகியுள்ளீர்கள் அல்லவா, மேலும் அப்படி திட சங்கல்பம் செய்திருக்கின்றீர்கள், அதனால் நாலாபுறங்களிலும் வெற்றி கிடைச்சிருக்கின்றார். தாதிகளுடன் சந்திப்பதை பார்க்கும் பொழுது நாமும் தாதியாக இருந்திருந்தால் பாப்தாதாவை சந்தித்திருப்போம் அல்லவா என்று எல்லோருடைய உள்ளமும் விரும்புகின்றது. நீங்களும் கூட தாதி ஆகுவீர்கள் என்றார். இப்பொழுது பாப்தாதா உள்ளத்தில் திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள், ஆனால் இப்பொழுது கொடுக்கவில்லை. யாரெல்லாம் சேவையினுடைய பிரம்மா பாபாவினுடைய சாக்கார சமயத்தில் சேவையில் ஆதி ரத்தனங்களாக இருந்தார்களோ அவர்களுடைய குழுவை உறுதியாக ஆக்க வேண்டும்ன்றார். அவர்களுடைய குழுவை உறுதியாக்கணும். குழுவின் சக்தியினால் என்ன விரும்புகின்றீர்களோ அதை செய்ய முடிகின்றார். பஞ்ச பாண்டவர்கள் குழுவினுடைய அடையாளத்தின் நினைவு சின்னம் ஆவார்கள். 5 உள்ளனர், ஆனால் குழுவினுடைய அடையாளம் என்றார். வரதானம்: சொமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு? சொமானம் என்ற ஆசனத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு சூழ்நிலையும் கடந்து போக வேண்டும். அப்படி கடந்து செல்லக்கூடிய சதா வெற்றியாளர் ஆகுக. விளக்கம்: நான் வெற்றி ரத்தினம், மாஸ்டர் சர்வசக்திவான் என்று சதா தன்னுடைய இந்த சொமானம் என்ற ஆசனத்தில் நீங்கள் நிலைத்திருங்கள். எவ்வாறு சீட்டு இருக்குமோ அவ்வாறு லட்சணம் வரும். எந்த ஒரு சூழ்நிலை முன்னால் வந்தாலும் நொடியில் தன்னுடைய இந்த ஆசனத்தில் நிலைத்து விடுங்கள். ஆசனத்தில் இருப்பவர்களுடைய கட்டளை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆசனத்தில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளராக நீங்கள் ஆயிடுகின்றார் பாபா. இது வரைக்கும் அந்த சீட்டில் இருக்கிறாங்களோ, சீட்டில் இருக்கிறவங்க தான் மதிப்பு இல்லையா? சீட்டை விட்டு இறங்கிட்டாங்கன்னா யாரும் அவங்களுடைய பேச்சு கேட்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஆசனத்தில் இருப்பவர்களுடைய கட்டளை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆசனத்தில் இருந்தீர்கள் என்றால் வெற்றியாளர்களாக நீங்கள் ஆயிடுகின்றார். சங்கமயுகமே சதா வெற்றியாளர் ஆகுவதற்கான யுகமாகும். இந்த யுகத்திற்கு வரதானம் இருக்கிறது. எனவே வரதானியாகி வெற்றியாளராக நீங்கள் ஆகுங்கள். ஸ்லோகன்: அனைத்து பற்றுகள் மீதும் வெற்றி அடைபவர்களே சிவசக்தி பாண்டவ சேனை ஆவார்கள். அனைத்து பற்றுதல்கள் மீதும் வெற்றி அடைபவர்களே சிவசக்தி பாண்டவ சேனை ஆவார்கள். ஓம் சாந்தி.